சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் அதற்குள் கூட்டணிக்குள் குழப்பம் துவங்கிவிட்டதே என்று ஆச்சரியப்படுகின்றனர் கர்நாடக மக்கள். கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்கு 2028 தான் அடுத்த சட்டசபை தேர்தல் வருகிறது. ஆனால் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் எதிர்க்கட்சியான பாஜக மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கூட்டணியில் இப்போதே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான குமாரசாமி மீண்டும் முதல்வர் பதவியில் அமர ஆசைப்படுகிறார். சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் எங்கள் தலைவர் குமாரசாமி தான் முதல்வர் என்று தனது ஆதரவாளர்களை வைத்து பேட்டி கொடுக்க வைக்கிறார். இதனால் கடுப்பான பாஜக தலைவர்கள் குமாரசாமிக்கு மத்திய கடரக தொழில்துறை அமைச்சர் பதவி கொடுத்ததை பெரிய விஷயம், இந்த லட்சணத்தில் முதல்வர் பதவியும் கொடுக்க வேண்டுமா என்று பேசி வருகின்றனர். இரு கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களும் இந்த விஷயத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி வருவது கர்நாடக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கர்நாடக மக்களோ தேர்தல் நடந்து அதில் வெற்றி பெற்ற பிறகுதானே முதல்வர் பதவி பற்றி பேச வேண்டும், இவர்கள் அதற்குள் மோதலில் ஈடுபடுகின்றனரே, தேர்தல் வரைக்குமே இந்த கூட்டணி தாங்காது போலவே என்கின்றனர்.